ஒரு 3 கொஸ்டின்ஸ் நான் உங்கள கேட்குறேன். அதுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. நீங்க காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு காட்டு யானைய பார்க்குறீங்க. அதுவும் உங்கள பார்த்து தொரத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுகிட்ட இருந்து தப்பிக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் 1 அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறது. ஆப்ஷன் 2 பக்கத்துல இருக்க மரத்துல ஏறுறது. ஆப்ஷன் 3 பக்கத்துல இருக்க ஒரு மேடான இடத்துல ஏறி போறது. இதுல எந்த விஷயத்த பண்ணா காட்டு யானை கிட்ட இருந்து தப்பிக்க நெறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. ஓட ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அது உங்களை விரட்டி பிடிச்சிடும். மரத்தில் ஏறினா ஈஸியாக மரத்தை முறித்து உங்களை டேமேஜ் பண்ணும். ஸோ தப்பிக்க ஒரு சரியான வழி ஒரு மேடான இடத்துல ஏறுறது தான். ஏன்னா யானைகள் டக்குன்னு மேடான இடத்துக்கு ஏற ட்ரை பண்ணாது. ஸோ ஆப்ஷன் 3யை சூஸ் பண்ணாதான் நீங்கள் சேஃப். அடுத்த கொஸ்டின், நீங்கள் ஒரு இடத்துல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் காலில் செருப்பு இல்லை. தப்பிக்கிற வழியில் இப்போ உங்களுக்கு ஒரு தடங்கல் வந்து இருக்கு. உங்கள் முன்னாடி 3 சின்ன குழிகள் இருக்குது. முதல் குழியில் எரிஞ்சு போன கறிக்கட்டைகள் இருக்குது. 2வது குழியில் கூர்மையான ஆணிகள் இருக்குது. 3வது குழியில் உடஞ்சி போன கண்ணாடிகள் இருக்குது. இப்போது எந்த குழியை சூஸ் பண்ணி நீங்கள் நடந்து போனால் மினிமம் டேமேஜில் நீங்கள் தப்பிக்க முடியும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. நான் முதல் குழியை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் எரிஞ்சு போன கறிக்கட்டைகள் தான் இருக்குது. சூடாக இருந்தாலும் டக்குன்னு ஆறிடும். அதுக்கப்புறம் நடக்கவும் முடியும். மற்ற 2 குழியும் நம்ம கால்களை ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நடக்கவே முடியாது. அடுத்த கொஸ்டின், நீங்கள் ஒரு லேபில் மாட்டிக்கிட்டீங்க. தப்பிச்சு வெளியே போக அங்கே 3 வழிகள் இருக்குது. ஆனால் அந்த 3 வழியிலையும் லேபில் மியூட்டேஷன் ஆன 3 மோசமான உயிரினம் இருக்குது. முதல் கதவுக்கு வெளியே மனுஷங்களை சாப்பிடக்கூடிய செடிகள் இருக்குது. 2வது கதவுக்கு வெளியே ரொம்ப பெரிய சைஸில் இருக்க குளவிகளும் தேனீகளும் இருக்குது. 3வது கதவுக்கு வெளியே ரொம்ப ஆபத்தான புலி இருக்குது. இப்போது தப்பிச்சு போக நீங்கள் எந்த கதவை சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. 2வது 3வது கதவு வெளியே போனால் ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா அதில் இருக்க புலியும் தேனீகளும் நம்மளை துரத்தி ஆபத்தை கொடுக்கும். ஆனால் முதல் கதவுல இருக்க செடிகள் ஆபத்தாக இருந்தாலும் அதால் நம்மளை துரத்த முடியாது. ஸோ கவனமாக போனால் முதல் கதவு வழியாக தப்பிச்சிடலாம்.